محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுதுபாக்களின் ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் இப்போது ஸுல்கஅதா என்ற மாதத்துக்குள் வந்திருக்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜுடைய வணக்கம் புரியப்படுகின்ற மாதங்கள் அறியப்பட்ட மாதங்கள் என்று சொல்லுகிறான். அந்த அஷ்ஹுரும் மஅலூமாத் என்பது அறியப்பட்ட மாதங்கள் என்பது உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஷவ்வாலுடைய மாதம், ஸுல்கஅதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இப்போது நாங்கள் ஹஜ்ஜுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸில். இஸ்லாம் மார்க்கம் என்பது 5 தூண்கள், 5 அடிப்படைகள், 5 வணக்கங்களில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதிலே 5ஆவதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட ஒரு கடமை ஹஜ்ஜுடைய கடமை. இந்த கடமையை சக்தி உள்ளவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கடமையை ஒருவர் புரிவதால் அவருக்கு அதிகமான நன்மைகளும் சிறப்புகளும் இருப்பதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதை அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஹஜ் என்ற வணக்கத்தை நாம் புரிவது கடமை என்றாலும் அந்த கடமையை நாம் செய்வதால் நமக்கு நிறைய சிறப்புகளும் நன்மைகளும் இருக்கின்றன. அதிலே முதலாவதாக ஒரு அடியான் இந்த உலகத்திலே புரிகின்ற அமல்களில் மிகச்சிறந்த அமல்கள் என்று சில அமல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அமல்களில் மிகச்சிறந்த அமல் எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது. முதலாவது சொன்னார்கள், ஈமானுன் பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஒருவர் உறுதியாக நம்பிக்கை கொள்வது, இது அமல்களில் மிகச்சிறந்த அமல். கீல சும்ம மாதா. திரும்ப கேட்கப்பட்டது, பிறகு எது யா ரசூலல்லாஹ்? அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவது. கீல சும்ம மாதா யா ரசூலல்லாஹ்? பிறகு எது யா ரசூலல்லாஹ்? ஹஜ்ஜுன் மப்ரூர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள்.
ஒரு அடியான் இந்த உலகத்திலே செய்கின்ற அமல்களில் மிகச்சிறந்த அமல், அந்த அமல்களிலே ஒரு அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை அடையாளப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இது ஹஜ்ஜுடைய ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்ய முடியவில்லை, அல்லது ஜிஹாத் செய்வது அவருக்கு கடமையாக்கப்படவில்லை. அந்த கட்டத்திலே அப்படியானவர்களுக்கு அந்த அமலுக்கு ஈடான நன்மை அவர் செய்கிற ஹஜ்ஜிலே இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களில் மிகச்சிறந்த அமலாக நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். நாங்களும் போராட வேண்டுமா? நாங்கள் போராட முடியாது. இந்த பெண்களை பொறுத்த வரையிலே அவர்களுக்கு ஜிஹாத் என்பது கடமையான ஒரு விடயம் அல்ல. அப்ப அந்த ஒரு சிறந்த அமல் எங்களுக்கு கிடைப்பதில்லையே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஃலலுல் ஜிஹாதி ஹஜ்ஜுன் மப்ரூர். ஜிஹாதிலே மிகச்சிறந்த ஜிஹாத் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஹஜ்ஜுடைய கடமை, அந்த வணக்கம், அல்லாஹ் கொடுத்திருக்கிற சிறப்புகளை பாருங்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சிறப்பை சொல்கிறார்கள். இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் ஹுஜ்ஜாஜு வல் உம்மாரு வஃதுல்லாஹ். ஹாஜிகளும் உம்ரா செய்கிறவர்களும் அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவினர். அவர்கள் அங்கே சென்று அஜாபஹும். ஒரு ஹஜ்ஜுக்கு செல்கிற ஒருவர், ஒரு உம்ராவுக்கு செல்கிற ஒருவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் அளிப்பான். அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த ஹஜ்ஜிலே உம்ராவிலே அல்லாஹ்விடத்திலே தாங்கள் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிற போது அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஹாஜிகள், உம்ரா செய்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய தூதுக்குழுவினர். எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு சிறப்பு இருக்கிறது. ஒருவர் ஹஜ் செய்ய போகிறார், அல்லாஹ்வுடைய அருளினால் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜாக இருக்கும் என்றால் அவர் அதற்கு முன் செய்த அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டு விடும். இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு. ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு. ஹஜ்ஜுக்கு போகிறார், அந்த ஹஜ்ஜிலே அவர் தன் மனைவியோடு சேரவில்லை, எந்த ஒரு பாவமான காரியங்களிலும் ஈடுபடவில்லை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே ஹஜ் கடமையை அவர் முடிக்கிறார். அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கிறது என்றால் அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அன்று பிறந்த பாலகன் என்றால் இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அந்த குழந்தை எந்த பாவமும் செய்யாத ஒரு குழந்தை. அவர் அந்த ஹஜ்ஜோடு வருகிற போது பாவங்கள் அழிக்கப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு பாவமே இல்லாத ஒரு பாலகனை போன்று திரும்பி வருகிறார். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அன்புக்குரியவர்களே. ஆர்வமூட்டுவதற்காக எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகின்றேன். இன்னொரு முக்கியமான சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஒருவருடைய ஹஜ் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கினால்
அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹஜ்ஜாக இருந்து விட்டால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற வகுமதி கூலி என்பது சுவர்க்கம்தான், வேறு இல்லை. இது அல்லாஹ் ஹஜ் செய்கிறவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள், சிறப்புகள். இப்படி சிறப்புகள் நிறைந்த அந்த ஹஜ் கடமையை கடமையான ஒரு நிலையிலும் ஒருவர் நிறைவேற்றாமல் அல்லது அதை நிறைவேற்றுவதற்கு எந்த ஏற்பாடுகளும் முயற்சிகளும் செய்யாமல் பொதுபோக்கு செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு மிக பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மெசேஜை எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். இது ஒரு சின்ன ஒரு விடயமாக நீங்கள் எடுக்க தேவையில்லை, இது ஒரு பெரிய ஒரு விடயம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகிறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தை ஹஜ் செய்வது என்பது அதன்பால் போவதற்கு யாருக்கெல்லாம் உடல் சக்தி, பொருளாதார சக்தி, போக்குவரத்து வசதிகள் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் மீது கடமை, வாஜிப். மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ஒரு முஸ்லிம் சகோதரர் இருக்கிறார், அவருக்கு ஹஜ் செய்வதற்கான பொருளாதார வசதி இருக்கிறது, அவருக்கு ஹஜ் செய்வதற்கான உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, போக்குவரத்திற்கான எந்த தடையும் இல்லை. இந்த நாட்டிலே இருந்து நாம் மக்காவுக்கு மதீனாவுக்கு போவதற்கு எந்த தடையும் இல்லை. வாகன ஏற்பாடுகள் இருக்கின்றன, பிரயாண ஏற்பாடுகள் இருக்கின்றன, விமான ஏற்பாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் சக்தி. இப்படியான சக்தியை பெற்ற ஒருவர் ஹஜ்ஜுக்கு போவது கடமை, அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலே பொடுபோக்கு செய்ய முடியாது, பொடுபோக்கு செய்வது பெரும்பாலும். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். அந்த ஹுத்பாவிலே இப்படி சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஃபுரில அலைக்குமுல் ஹஜ் ஃபஹஜ்ஜு, உங்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். இவ்வளவுதான் ஹுத்பாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயம். ஹஜ் என்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். அப்போது ஒரு மனிதர் எழும்பி கேட்டார், அகுல்ல ஆமின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்வது கடமையா? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருந்தார்கள். இரண்டாவது தடவை கேட்டார், அமைதியாக இருந்தார்கள். மூன்றாவது தடவையும் கேட்டார், அமைதியாக இருந்தார்கள். விடை சொல்லவில்லை. அதற்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நஅம், ஆம் என்று பதில் சொல்லி இருந்தால் ஒவ்வொரு வருடமும் ஒரு முஸ்லிம் ஹஜ் செய்வது ஃபர்லாக்கப்பட்டிருக்கும். அது உங்களுக்கு சிரமமாக மாறி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். எனவே உங்களுக்கு மத்தியிலே நான் ஒரு விடயம் தொடர்பாக எதுவும் சொல்லவில்லை என்றால், நான் பதில் சொல்லவில்லை என்றால் அந்த விடயத்தை நீங்கள் விட்டு விடுங்கள். அதை பற்றி நீங்கள் தேவைக்கில்லாமல் கேள்வி கேட்க வேண்டாம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் அழிந்ததெல்லாம் காரணம் சொல்கிறார்கள். தங்கள் நபிமார்களிடத்திலே வந்தவர்கள் அதிகம் கேள்வி கேட்பார்கள். ஒரு தெளிவான ஒரு விடயம் அவர்களுக்கு கிடைத்தும் கூட கேள்வி கேட்டுக் கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய நபிமார்கள் விடயத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். இதனால் தான் அவர்கள் அழிந்து போனார்கள். எனவே நீங்களும் அதிகம் கேள்வி கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒருவருக்கு தெரியாதென்றால் கேட்கத்தான் வேண்டும். ஒரு விடயம் தெளிவாக இருக்கிறது என்றால் நாம் குதர்க்கமாக கேள்வி கேட்க தேவையில்லை. மூசா நபிர காலத்தில் என்ன நடந்துச்சு? மூசா நபிர காலத்தில் என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வருகிறது, ஒரு பசுவை நீங்கள் அறுத்தால் போதும். ஒரு பசுவை அறுக்க சொன்னான் அல்லாஹ். இப்ப தெளிவாக கட்டளை வந்தது, ஒரு பசுவை கொண்டு வந்து அறுத்து விட்டால் அந்த சட்டம் நிறைவேறிவிடும். இப்போது அந்த மக்கள்
மூசா நபியிடத்திலே தேவையில்லாமல் கேள்வி கேட்டார்கள். யாரு? இந்த பனு இஸ்ரவேலர்கள் தான். அது எப்படியானது? அந்த பசுவை பத்தி கேட்கிறார்கள். அது என்ன? திரும்ப அல்லாஹ் கஷ்டப்படுத்தினார். அது கிழடும் அல்ல, கன்றும் அல்ல, ரெண்டுக்கும் இடைப்பட்டது. சரி, அதோட அறுத்திருக்கலாம். திரும்ப கேட்டாங்க, நிறம் என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ் மஞ்சள் நிறம் என்றாங்க. அதோட அறுத்திருக்கலாம். திரும்ப கேட்டாங்க, எங்களுக்கு இன்னும் விளங்கல்ல, அது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அல்லாஹு தஆலா திரும்ப சொன்னான், அது இந்த வயலில் இறங்கி எல்லாம் வேலை செய்திருக்காது, அதுல எந்த குறையும் இருக்காது, எந்த காயமும் இருக்காது. இப்படி அல்லாஹ் கஷ்டப்படுத்தினான். தேவைக்கு இல்லாம கேள்வி கேட்டுக்கொண்டே போனாங்க. ஒரு தெளிவான ஒரு விடயம் வருகிற போது அதை நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் இந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பொதுவா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப எனவே அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியிலே நமக்கு ஒரு விடயம் இருக்கிறது. ஒருவருக்கு ஹஜ் கடமையாகிவிட்டால் வாழ்நாளில் ஒரு தடவை அவர் ஹஜ் செய்வது அவர் மீது வாஜிபுன், கடமை. இப்ப ஹஜ் கடமையான நிலையில் நான் இருக்கிறேன். நீங்கள் உங்களை கேளுங்கள். இப்ப என்னிடத்திலே பொருளாதார வசதி இருக்கிறது. இப்போது நான் நினைக்கிறேன், ஒரு ஹஜ் ஒன்று செய்யணும் என்றா ஒரு 20 லட்சம் 25 லட்சம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறேன். அதற்கான பொருளாதார வசதி என்னிடத்திலே இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. பிரயாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கிறது. இப்போது நான் அந்த சக்தி பெற்றேன் என்ற பட்டியலுக்குள் வந்துவிட்டேன். இப்போது நான் அதற்கான எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை. ஏற்பாடு என்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே நாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்றால் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் டிபார்ட்மெண்ட் திணைக்களத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாம் இப்போதிருந்தே செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு இந்த முறையும் கிடைக்கலாம், அடுத்த முறையும் கிடைக்கலாம். அது நம்முடைய ஏற்பாட்டை பொறுத்தது. அதற்குரிய ஏற்பாட்டை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் செய்து கொண்டு நமக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றால் நாம் குற்றவாளிகள் அல்ல. நாம் எந்த ஏற்பாடும் செய்யல, எல்லாம் கொண்டும் ஏற்பாடு செய்யல. அந்த நிலையில மௌத்தாயிற்று. நாம் இந்த நேரத்திலே குற்றவாளிகள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாவிடத்திலே ஒரு ஃபத்வா கேட்கப்பட்டது. என்ன ஃபத்வாண்டா, ஒருவர் ஹஜ் செய்வதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார், உடல் ஆரோக்கியம் சக்தி எல்லாம் இருக்குது, ஆனா ஹஜ் செய்வதை அவர் பிற்படுத்துகிறார். இப்போது அவர்கள் ஃபத்வா சொன்னார்கள், அவர் மிக பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கிற பாவம் பிற்படுத்துவது மிக பெரும் பாவம். அவர் உடனடியாக தௌபா செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அவர் ஹஜ் செய்வதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதில் அவசரம் காட்ட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், ஹஜ்ஜுடைய வணக்க விடயத்தில் எங்களில் அதிகமானவர்கள் பொடுபோக்காக இருக்கிறோம். வசதி இல்லை என்றால் நமக்கு ஹஜ் கடமை இல்லை. ஆனால் ஒருவருக்கு வசதி இருக்கிறது, உடல் ஆரோக்கியமும் இருக்கிறது, ஆனால் ஹஜ் செய்வதை பிற்படுத்துகிறார். ஒருவருக்கு வசதி இருக்கிறது, ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லை, போக முடியாது. அவர் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய முடியும். சில நேரத்திலே மார்க்க சட்டம் ஒருவர் ஹஜ் செய்ய வேண்டிய நிலையில் இருந்து, கடமையான நிலையில இருந்து அவர் மௌத்தாயிட்டார், அவருக்காக அவருடைய வாரிசுகள் ஹஜ் செய்வோம், பதல் ஹஜ் என்று சொல்வார்கள். ஏன்னா அவர் கடமையோடு தான் மௌத்தாகி இருக்கிறார். அவர் கடமையை நிறைவேற்றாமல் மௌத்தாகி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அல்ல அவர்கள் சார்பானவர்கள் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அது அவர் மீது கடமையான. என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒருவர் மௌத்தாகிற போது ஒரு மனிதனுக்கு ஒரு கடன் கொடுக்கிற நிலையில் மௌத்தாயிட்டார். என்ன செய்வீங்க? பிள்ளைகள், உங்களோட பாப்பா மௌத்தானாரு, பாப்பா சிலருக்கு கடன் கொடுக்கணும், பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அந்த கடன் அடைக்கணுமா இல்லையா? அதுபோல ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடன். அந்த கடனை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஹஜ் செய்ய முடியுமானவர்கள், வசதி உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை நாம் இன்றிலிருந்து செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே
ஒருவருக்கு ஹஜ் செய்வதற்கு வசதி இல்லை, வாய்ப்பும் இல்லை, பலர் எங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு ஒரு அமலை கற்றுத் தந்தார்கள். அப்படியான நன்மைகளை பெற்றுத் தருகிற அமலையும் கற்றுத் தந்தார்கள். அதையாவது நாங்கள் செய்கிறோமா என்று பார்ப்போம். ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திருமிதியிலே வருகிற ஒரு ஹதீஸ், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சஹீஹ் ஆதாரபூர்வமானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மன் ஸல்ல அல் ஃபஜ்ர ஃபி ஜமாஅத்தின், எவர் ஒருவர் சுபஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ, ثم قعد يذكر الله حتى تطلع الشمس, சூரியன் உதயமாகும் வரைக்கும் பள்ளியிலே அல்லது அவர் இருக்கிற இடத்திலே அல்லாஹுவை திக்ர் செய்த நிலையில் அமர்ந்திருக்கிறார். அது காலை திக்ராக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், திக்ருல்லாவோடு இருக்கிறார். இருந்து சும்ம ஸல்ல ரக்அத்தைன், அதற்கு பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு 2 ரக்காத்துகளை அவர் தொழுகிறார். அப்படி தொழுகிறவருக்கு கானத் லஹு கஅஜ்ரில் ஹஜ்ஜதி வல் உம்ரதி தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின், அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் பூரணமாக செய்த கூலியை போன்ற கூலி அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது ஹஜ் செய்ய வசதி இல்லாத ஆட்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்த ஒரு இபாதத், ஒரு வணக்கம். உண்மையிலே எங்களில் பலர் சுபஹ் தொழுகை ஜமாத்தோட தொழுவதில்லை. எப்படி அந்த நன்மை எடுப்பது? நான் பல ஹுதுபாக்களிலே ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். எங்களில் பலர் சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுவதில்லை. சுபஹ் தொழுகையின் முக்கியத்துவத்தை பலர் உணர்ந்து கொள்ளவில்லை. காலை வரும் வரைக்கும், சூரியன் உதயம் வரைக்கும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுபஹை ஜமாத்தா தொழுதுட்டு உட்கார்ந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் திக்ரோடு. ஆனா நிறைய பேர் இன்றைக்கு சூரியன் உதயமாகும் வரைக்கும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். மௌத்து வந்துவிட்டால் அல்லது மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் நாம் எவ்வளவுதான் அவகாசம் கேட்டாலும் அவகாசம் கிடைக்காது. கொஞ்ச நேரம் பிற்படுத்த சொன்னாலும் அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான். ஒரு அறிஞர் சொல்லுகிறார், நான் ஆரம்பத்திலும் சொல்லி இருக்கிறேன் இந்த கருத்தை உங்களுக்கு, இந்த சுபஹ் நேரத்திலே வருகின்ற அந்த காற்று, அதை ஒரு மூமின் கட்டாயம் சுவாசிக்க வேண்டும். வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், அல்லாஹ் சொல்லுகிறான், மூச்சு காற்றை விடுகிற சுபஹ் நேரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே. வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ், சுபஹுடைய நேரத்திலே அந்த சுபஹ் ஒரு மூச்சு காற்றை விடுகிறது. அதன் மீது அல்லாஹ் சத்தியம் விடுகிறான் என்றால் அந்த மூச்சு காற்றை ஒவ்வொரு மூமினும் சுவாசிக்க வேண்டும். அது முக்கியத்துவம் வாய்ந்தது, அது ஆரோக்கியமானது, அது உடம்புக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியது. 4:30 மணிக்கு 5 மணிக்கு அந்த காற்று விடப்படுகிறது என்றால் அந்த காற்றை நாம் சுவாசிக்காமல் நாளாந்தம் இருக்கிறோமே. அப்ப அந்த அறிஞர் சொல்லுகிறார், இந்த சுபஹுடைய அந்த காற்று ஏன் தூய்மையானதாக இருக்கிறது, என்ன காரணம்? அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். சுபஹுடைய நேரத்திலே நயவஞ்சகர்களுடைய மூச்சு காற்று அந்த சுபஹின் காற்றோடு கலப்பதில்லை. எவ்வளவு அழகான பதில், எவ்வளவு அழகான பதில் சகோதரர்களே. ஏன்னா முனாஃபிக்குகளுக்கு கஷ்டமான தொழுகை சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும். நயவஞ்சகர்களுக்கு, நயவஞ்சகர்கள் எல்லாம் இந்த சுபஹுடைய நேரத்திலே நித்திரையை தியாகம் செய்து கொண்டு எழுந்து வெளியிலே வந்து அந்த மூச்சு காற்றை அவர்கள் நுகர்வதில்லை. அவர்களுடைய மூச்சு காற்று இந்த காற்றோடு கலப்பதில்லை. அதனால் தான் சுபஹுடைய நேரத்துடைய காற்று என்பது மிக தூய்மையானதாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே ஒரு பூரணமான ஹஜ்ஜும் உம்ராவும் செய்த நன்மையை போன்ற நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சுபஹை ஜமாத்தோடு தொழுங்கள், கொஞ்சம் அமர்ந்திருந்து திக்ருல்லாவோடு இருங்கள், சூரியன் உதயமானதற்கு பிறகு 2 ரக்காத்துகள் தொழுங்கள். இப்படி நன்மைகள் எல்லாம் வைத்திருக்கிறான் வசதி இல்லாதவர்களுக்கு. எனவே அன்புக்குரியவர்களை, இப்படியான நன்மைகளை நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அடைந்து கொள்ள வேண்டும். ஹஜ் செய்வதற்கு வசதி உள்ளவர்கள், இந்த ஹுதுபாவை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள், வெளியிலே கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் உள்ளத்திலே உறுதியை வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அதிலே பொடுபோக்காக இருந்தால் இன்றிலிருந்தே அதற்கான ஏற்பாட்டை நான் செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதை அறிந்தவருக்கு பிறகு நான் பிற்படுத்தினால் நான் குற்றவாளி.
நான் ஒரு பெரும்பாவத்தோடு இருக்கிறேன், இப்போது தௌபா செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, துல்காதா மாதத்திலே இருக்கிறோம். இது ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒரு மாதம். ஹஜ் செய்வதற்கு வசதி உள்ளவர்கள், அதற்கான உடல் வலிமையை பெற்றவர்கள் கட்டாயம் ஹஜ் செய்ய வேண்டும். அப்படி ஹஜ் செய்யாத நிலையில் நியாயமான காரணம் இல்லாமல் ஒருவர் ஹஜ் செய்வதை பிற்படுத்துவார் என்று சொன்னால் அவர் பெரும்பாவத்தை செய்கிறார், அவர் குற்றவாளி. இதை முதலாவது ஹுத்பாவிலே எனக்கும் உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்தி இருந்தேன். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது அதிலே அல்லாஹு தஆலா நமக்கு சில முக்கியமான பாடங்களை கற்றுத் தருகின்றான். அதிலே 2 பாடங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். முதலாவது பாடம் சகோதரர்களே, தௌஹீத் பிரகடன பாடம். தௌஹீத் அது ஒவ்வொரு ஹாஜுடைய வாயில இருந்து சத்தமிட்டு மொழியப்படுகிற தல்பியாவின் மூலம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. தல்பியா எல்லாருக்கும் தெரியும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை கொண்டுதான் ஹஜ் வணக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. முடியும் வரைக்கும் அந்த தல்பியா மொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு அமலிலே இருந்து இன்னொரு அமலுக்கு திரும்புவதென்றால் இந்த தல்பியாவோடு தான் நாங்கள் செல்கிறோம். இந்த தல்பியா என்பது சகோதரர்களே, இது தௌஹீத். தௌஹீதுக்கான ஒரு பிரகடனம். தௌஹீத் என்றால் அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கை, ஏகத்துவம். ஒவ்வொரு ஹாஜியும் ஒவ்வொரு உம்ரா செய்கிறவரும் அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை பிரகடனப்படுத்திக் கொண்டே கடைசி வரைக்கும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். என்ன கருத்து? கருத்தை விளங்கி நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். உங்களில் பலர் உம்ராவுக்கு போயிருப்பீர்கள், தல்பியாவை மொழிந்திருப்பீர்கள். கருத்தை விளங்கி அந்த பிரகடனத்தை செய்ய வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இது திரும்ப திரும்ப வருகிறது. என்ன கருத்து? யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன். யா அல்லாஹ், நீ ஹஜ் செய்ய சொன்னாய், உம்ரா செய்ய சொன்னாய், உனக்கு கட்டுப்பட்டு நான் வந்து விட்டேன். யா அல்லாஹ், நீ ஹஜ் செய்ய சொன்னாய், உன்னிடத்தில் கூலியை எதிர்பார்த்து இஹ்லாஸோடு நான் வந்து விட்டேன். இதான் லப்பைக் லப்பைக் என்பது. லா ஷரீக லக், அடுத்த ஒரு பிரகடனம். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உனக்கு இணை துணை கிடையாது, உனக்கு ஈக்குவலாக யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தனித்துவமானவன். அல்லாஹ்வுக்கு சமனாக இந்த உலகத்திலே ஒன்றையோ பலரையோ ஒருவரையோ பலரையோ ஒருவர் ஏற்படுத்தி விட்டால் அதை ஷிர்க், இணை வைத்தல். ஹஜ்ஜிலே உம்ராவிலே நம்முடைய பிரகடனம் என்ன? லா ஷரீக லக், யா அல்லாஹ் உனக்கு இணை கிடையாது, நீ ஏகத்துவம், நீ ஒருவன். அந்த பிரகடனம். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக், யா அல்லாஹ் நிச்சயமாக நீ புகழுக்குரியவன். இந்த உலகத்திலே புகழப்படுவதற்கு மிக தகுதியானவன் நீதான் யா அல்லாஹ். அதான் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உன்னை தவிர எங்களுக்கு யாரும் நிஅமத்துகளை தர முடியாது. நீ எங்களுக்கு உண்மையான ஏராளமான நிஅமத்துகளை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த நிஅமத்துகளை எல்லாம் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டு வாழ்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள்
எனவேதான் யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நன்றி செலுத்தப்படுவதற்கு நீதான் யா அல்லாஹ் அருகதையானவன். அந்த வார்த்தையிலே அந்த அர்த்தங்கள் இருக்கின்றன சகோதரர்களே. வன் நிஅமத லக் வல் முல்க், யா அல்லாஹ் உன்னிடம் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. உலகத்திலே மனிதர்களுக்கு கிடைக்கிற ஆட்சியோ அதிகாரமோ பதவியோ பட்டமோ நிரந்தரமானது கிடையாது. இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம், எதுவும் நிரந்தரமானது கிடையாது. ஆனால் உன்னிடத்திலே இருக்கிற முல்க் இருக்கிறதே, ஆட்சி இருக்கிறதே, அதிகாரம் இருக்கிறதே யா அல்லாஹ், அது உறுதியானது, நிலையானது, அது எப்போதும் மாறாது. லா ஷரீக், திரும்ப கடைசியில முடிக்க எப்படி சொல்றோம், லா ஷரீக் லக், உனக்கு இணை கிடையாது. இப்படி ஹஜ்ஜ ஆரம்பிச்சு முடிக்கும் வரைக்கும் நாம் அதை பிரகடனப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்றால் சகோதரர்களே, இதான் தௌஹீத் என்று சொல்றது. தௌஹீத் என்பது நம்முடைய அடிப்படை கொள்கை. அது ஒரு இயக்கம் கிடையாது, அது ஒரு இயக்கம் கிடையாது, அடிப்படை கொள்கை. ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே தௌஹீத் என்பது ஒரு கட்டடத்தின் அத்திவாரத்தை போன்றது. அது ஸ்ட்ராங்காக, உறுதியாக போடப்பட வேண்டும். அதன் மீது கட்டப்படுகிற கட்டடங்களை போன்றதுதான் நாம் செய்கிற அமல்கள். இந்த தௌஹீத் உறுதியாக இல்லை என்றால் அன்புக்குரியவர்களே, அதன் மீது கட்டுகிற அமல்கள் என்ற கட்டடங்கள் நிச்சயமாக உறுதியாக இருக்கவே முடியாது. இதை நீங்கள் நம்புங்கள். இன்னைக்கு பலரை பார்க்கிறோம், அமல்களில் அவர்கள் முதாமத், தொடர்ச்சியாக இல்லை, உறுதியாக இல்லை. நோன்புக்கு வருவாங்க, மறா போய் தருவாங்க. ரமலானிலே வந்த பலர் இன்றைக்கு பள்ளிக்குள்ள காணவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமாக இருந்தது. சுபஹ் நேரம் எல்லா நேரத்திலும் பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தது. இப்ப விருந்தாளிகள் எல்லாம் போயிட்டாங்க, அந்த வீட்டுக்குரியவர்கள் மட்டும் இப்போ தங்கி விட்டார்கள். நாம் தௌஹீதை ஏற்றால் நாம் செய்கிற அமல் உறுதியாக இருக்கும். அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ரப், ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். ஆட்சியை கொடுக்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். ஆட்சி எடுக்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். மழையை பொழிய செய்கிறவன் அல்லாஹ் மட்டும்தான். மௌத்தாக்குறவன் அல்லாஹ் மட்டும்தான். நோயை கொடுப்பவன் அல்லாஹ் மட்டும்தான். குணப்படுத்துகிறவன் அல்லாஹ் மட்டும்தான். இதான் தௌஹீதுடைய முதலாவது நம்பிக்கை. இதைத்தான் உலமாக்கள் ருபூபியத் என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அதை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறோம். அகிலத்தாருடைய ரப் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்பிக்கை, இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் மட்டும்தான் படைத்தான், அவன் மட்டும்தான் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். இது தௌஹீதுடைய ஒரு வகை. அடுத்தது, நம்முடைய வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு புரியப்பட வேண்டும். இது தௌஹீதுடைய நடைமுறை வடிவம். நாம் அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறோம். நாம் சத்தியம் செய்வதென்றால் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் சத்தியம் செய்ய வேண்டும். சத்தியம் செய்வது இபாதத், ஒரு வணக்கம். அல்லாஹ்வின் பெயரை கொண்டுதான் சத்தியம் செய்யணும். தலை அறிய, பள்ளி அறிய, சாப்பிடுற சாப்பாட்டு அறிய, இந்த குர்ஆன் அறிய என்றெல்லாம் சத்தியம் செய்ய முடியாது. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியம் செய்ய வேண்டும். அது ஒரு இபாதத். நேர்ச்சை வைப்பதென்றாலும் அல்லாஹ்வுக்காகத்தான் நேர்ச்சை வைக்க வேண்டும். அறுத்து பலியிடுவதென்றாலும் அல்லாஹ்வுக்காகத்தான் செய்ய வேண்டும். இப்படி பிரார்த்தனை செய்வதென்றாலும் அல்லாஹ்வுக்காகத்தான், அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு கபரடியை போய் அதற்குள் அடக்கம் செய்யப்பட்டவரை அவுலியா என்று நம்பி அவரிடத்திலே போய் நின்று என்னுடைய தேவையை நிறைவேற்றித்தா என்று பிரார்த்தனை செய்ய முடியாது. இது தௌஹீதுக்கு எதிரானது. இது உலூஹியத். அடுத்தது அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை, பண்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ் குர்ஆனிலே தனக்கென்று சில திருநாமங்களை சொல்லி இருக்கிறான், சில பண்புகளை சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு என்று சில திருநாமங்களை சொன்னார்கள், சில பண்புகளை சொல்லி இருக்கிறார்கள். அதை ஒரு முஸ்லிம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறுக்க கூடாது, மாற்றக்கூடாது, அதை திரிவுபடுத்தக் கூடாது, அதற்கு உருவம் கொடுக்க கூடாது, அது எப்படி என்று கேட்கக்கூடாது, உறுதியாக நம்ப வேண்டும். இதெல்லாம் தௌஹீத். ஒரு தடவை மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு வகுப்பு நடத்தினாங்க. நிறைய பேர் அந்த வகுப்பில் இருந்தாங்க. இப்ப அந்த வகுப்பில் அவர்கள் படிப்பிச்ச விடயம் அல்லாஹ்வை பற்றியது.
அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நிறைய பேருக்கு அதற்கு விடை தெரியாது. அதற்கான சரியான விடை அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அளவற்ற அருளாளனாகி அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். இதான் நம்முடைய விடை. அப்ப அந்த விடையை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுக்கிற நேரத்தில் ஒருவர் எழும்பி கேட்டார், கைஃப என்று கேட்டார், எப்படி இருக்கிறான் என்று கேட்டார். இந்த கேள்விதான் பிழை. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வந்த நம்பணும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எப்படி என்றெல்லாம் கேள்வி கேட்பது கூடாது மார்க்கத்திலே. உடனே அந்த இமாம் அவர்கள் அவருக்கு விட சொன்னாரு, அல் இஸ்திவா மஅலூம். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்ற விடயம் அறியப்பட்டது. அது குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வல் கைஃப் மஜ்ஹூல். எப்படி இருக்கிறான் என்ற விடயம் அறியப்படவில்லை. அல் ஈமானு பிஹி வாஜிப். அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை நாம் ஈமான் கொள்வது வாஜிப். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அத்துன். அது தொடர்பாக கேள்வி கேட்பது மார்க்கத்தில் பித்அத்தான ஒரு வழிகேடான ஒரு விடயம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவர் ஒரு வழிகேடர், இவரை இந்த வகுப்பிலே இருந்து வெளியாக்கி விடுங்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். நாம் ஒரு சின்ன விடயமா நினைக்கிறோம், அந்த இமாம்கள் அதை பெரிய விடயமா சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வை பற்றி நாம் இப்படித்தான் அவன் திருநாமங்களையும் அவனுடைய பண்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே தேவையற்ற கேள்விகள் கேட்கக்கூடாது. அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான், எப்படி இருப்பான் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. அது வழிகேடு. அந்த கேள்வியை நம்ப வேண்டும். சில பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அவனுக்கு அது இல்லை என்று சொல்லி இருக்கிறான், நாமளும் இல்லை தான் நம்பணும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எல்லாருக்கும் ஆயத்துல் குர்சி பாடம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமும் கிடையாது, பெரிய தூக்கமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு சோர்வு கிடையாது. அப்ப தூக்கம், சோர்வு என்ற பண்புகள் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அதை ஒரு மூமின் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துடைய விடயத்தை நாம் உறுதியாக நம்புகிறோம் என்றால், இந்த மூணு விடயமும் நம்மிடத்திலே சரியாக வந்தால் நாம் தௌஹீத் என்ற கொள்கையை அறிந்திருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம், நடைமுறைப்படுத்துகின்றோம். ஆனால் வேதனைக்குரிய விடயம், இந்த விடயத்தை அதிகமானவர்கள் விரும்பி படிப்பதில்லை, முக்கியத்துவத்தை உணரவில்லை என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கிறது. எனவே ஹஜ்ஜிலே நாம் பெறுகின்ற முதலாவது பாடம் சகோதரர்களே, தௌஹீதுக்கான பிரகடனம். கடைசி வரைக்கும் அந்த பிரகடனத்தை நாம் ஒவ்வொருவரும் சத்தமிட்டு முழங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். இரண்டாவது ஒரு பாடத்தை கடைசியாக சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் கடமையை அவருடைய வாழ்க்கையில ஒரு தடவை நிறைவேற்றினார்கள். அதான் இறுதி ஹஜ். அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டியதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, ஹுது அன்னி மனாசிக்கக்கும் என்று சொன்னார்கள். என்னிலிருந்து இந்த வணக்கங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரையிலே எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த முறைப்படிதான் செய்ய வேண்டும். லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து ஹஜ்ஜுக்கு போய் ஒரு மாதம் தங்கி இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறைப்படி நாம் ஹஜ் செய்யவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்குமா சகோதரர்களே? அதை நாங்கள் விளங்க வேண்டும். ஹஜ் மட்டுமல்ல, தொழுகை விடயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது, நான் எப்படி தொழுதேனோ, என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படித்தான் தொழணும். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நோன்பு பிடித்தார்களோ அப்படித்தான் நாங்க நோன்பு பிடிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தயம்மம் செய்தார்களோ அப்படித்தான் நாங்க தயம்மம் செய்யணும். எல்லாம் இபாதத், வணக்கம். நாங்கள் நம்மட மூப்புக்கு நம்மட விருப்பத்துக்கு ஒரு அமலை செய்ய முடியாது. அடிக்கடி வலியுறுத்துகிறோம் என்றா அது முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒரு சீரியஸான விடயம். ஒரு அமல் ஒரு சாலிகான அமலாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு அமல் மிக அழகிய அமலாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்திலே பதிவு செய்யுங்கள், அந்த அமலை நீங்கள் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். முதலாவது நிபந்தனை. இரண்டாவது அல் இத்திபா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றி அந்த அமலை செய்ய வேண்டும். இந்த இரண்டில் ஒன்றை இழந்தாலும்
உங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது தூக்கி எறியப்படும், பழைய துணியை போன்று கசக்கி எறியப்படும். எப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம்! அல்லாஹ்வுடைய தூதர் இதை சஹாபாக்களுக்கு கடுமையாக வலியுறுத்துவார்கள். மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை மார்க்கமாக்க முடியாது, அதை வணக்கமாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வெளியிலே வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு மனிதர் வெளியில் பள்ளிக்குள்ள வராம உட்காராம வெயில்ல நிக்காரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்க்கிறாங்க. என்னன்னு கேட்டாங்க. அப்ப சொல்லப்பட்டுச்சு, யார சொல்லா, இவருடைய பெயர் அபு இஸ்ராயில். இவர் ஒரு நேர்ச்சை வைத்திருக்கிறார். எப்படின்னா, இந்த சூரிய வெப்பத்தில வெயில்ல நிக்கணும் என்று நேர்ச்சை வச்சிருக்கிறார். அவர் நேர்ச்சையை பாருங்க, சூரிய வெயில்ல நிக்கணும், இருக்கக்கூடாது. சூரிய வெயில் நிற்க வேண்டும். மூணாவது நேர்ச்சை, யாரோடையும் கதைக்க கூடாது. நாலாவது நேர்ச்சை, நோன்பு பிடிக்கணும். 4 நேர்ச்சைகள் வைத்திருக்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னார்கள், அவரை பள்ளிக்குள் உட்கார சொல்லுங்கள், மற்றவர்களோடு கதைக்க சொல்லுங்கள், நோன்பை தொடர சொல்லுங்கள். இவர் 4 நேர்ச்சை வைத்தார். அதுல 3 மார்க்கம் இல்லை, ஒன்றுதான் மார்க்கம். என்ன? நோன்பு பிடிக்கிற மட்டும்தான் மார்க்கம். அந்த தன்னை வருத்தி கொண்டு கடவுள் இறைவனை திருப்திப்படுத்தலாம் என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை அல்ல, கொள்கை அல்ல. அது மாற்று மதத்தவர்கள் அப்படி செய்கிறார்கள், நமக்கு அப்படி அல்ல. அல்லாஹு சமத், நம்முடைய கொள்கை என்ன? அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உட்காருங்கள், நிழலில் உட்காருங்கள், மற்றவர்களோடு கதையுங்கள். அந்த நேர்ச்சியெல்லாம் செல்லுபடியாகாது, அது மார்க்கத்தில் இல்லை. நாம வெளிப்படையா பார்த்தா மாஷா அல்லான்னு சொல்லுவோம், அது மார்க்க மாதிரி வழங்கும். ஆனால் மார்க்கம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த விடயம் மட்டும்தான் மார்க்கம். அப்ப உறுதியாக நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிற எந்த ஒரு இபாதத்தாக, எந்த ஒரு அமலாக இருந்தாலும், இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செய்து காட்டினார்களா இல்லையா என்று பார்த்து செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்போதுதான் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப இந்த 2 முக்கியமான பாடங்களையும் நாம் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே பெற்றுக் கொள்கிறோம். இந்த பாடங்களையும் இன்றைய ஹுத்பாவிலே நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் புனிதமிக்க அந்த காபாவை தரிசித்து ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அதற்கான பொருளாதார வசதிகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா வாய்ப்புகளையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.